வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே நம்ம ப்ரெட்டில் ஒரு ரசமலாய் தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்துட்டு நான் ப்ரெட்டு வந்துட்டு ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு அதில் ஸ்லைஸ் வந்துட்டு இதை மாதிரி வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு நம்ம ரசமலாய்க்கு எப்படி ஷேப் இருக்குமோ அதே மாதிரியே நம்ம வந்துட்டு ரவுண்டாக பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு ரவுண்டாக இப்போ இருக்கிற எல்லா ஸ்லைஸும் வந்துட்டு அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் முந்திரி, பிஸ்தா, சாஃப்ரான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் இதை மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 20 முந்திரி எடுத்துக்கோங்க. இது முழு முந்திரி தான், நான் 20 சொல்கிறேன். ஸோ பாதியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் பால் வந்துட்டு நல்லா திக்காக ஒரு பால் வந்துட்டு ஒரு பேக்கெட் எடுத்து, நான் பச்சை பால் தான் எடுத்தேன், நல்லா திக்காக காய்ச்சிக்கிட்டேன், தண்ணி ஊற்றாத. ஸோ இதை வந்து அந்த கேஷ்யூவோட பவுடர் வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு, ஸோ அந்த பவுடர் தான் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பால். ஸோ ஏலக்காய் வந்துட்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். நம்ம நல்லா வந்துட்டு அந்த பவுடரு அதில் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. நல்லா திக்கான இந்த பால் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இதுலேயே வந்துட்டு நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் போட்டிங்கன்னா. ஸோ நம்ம கடையில் எப்படி ரசமலாய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட் வரும். ஸோ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் சர்க்கரை வந்துட்டு நம்மளுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டு நல்லா ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நல்லாவே காயட்டும். அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரும். சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு கலந்து கொடுத்தோன்னே சூப்பராக வருது. நல்லா திக்கான ரபடி வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இது வந்துட்டு ப்ரெட்டுன்றதுனால நீங்கள் போட்டவுடனே வந்துட்டு ஊறிடும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ப்ரெட் அப்படியே போட்டாலும் ஓகே, ராவாகவே. இல்லைனாக்கா ஒரு தவா வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த ப்ரெட்டை நம்ம பீஸாக வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம அதில் போட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் கீ இருந்தால் கீ போட்டுக்கலாம், ஆயில் இருந்தால் ஆயில் போட்டுக்கலாம். நான் ஆயில் தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த சர்க்கிளான ப்ரெட்டை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வச்சு லைட்டு ஃப்ரை மட்டும் பண்ணணும். இப்போ நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு இந்த ரபடி ஊற்றி அந்த ப்ரெட்டை வந்துட்டு உள்ளே டிப் பண்ணி மேலே வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு ப்ரெட்டு ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்குகிற ரசமலாய் டேஸ்ட்டே தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது அப்படியே நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த பவுலில் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு குட்டி குட்டி பவுலில் இது போட்டு மேலே வந்து இந்த ரபடி ஊற்றி கொடுத்தீங்கனாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான டேஸ்ட்டு. நம்மளுக்கு சூப்பரான ப்ரெட்டு ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மேலே ஊற்றிக்கலாம் நம்ம. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தது உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான ப்ரெட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதாங்க. Thanks for watching.